ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டையும் நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் இந்த அளவு தேங்காய்ச்சல், இதை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி திரியாக கட்டி இல்லாதபடி நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடித்ததுக்கப்புறமேட்டு அது இந்த மாதிரி இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வத்தல், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவரம்பருப்பு, அரிசி, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விடுங்க. இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த தயிரை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. லேசாக நுர கூடினோடனேவே நம்ம மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தண்ணி தனியாக தயிர் தனியான்னு பிரிஞ்சு குழம்பு நல்லாவே இருக்காது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அமர்த்திடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.